ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட்2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மாங்காய் பருப்பு கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் நான் கிளிமூக்கு மாங்காய், ஒரு மாங்காயில் பாதி தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பு இருக்காது, அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். தண்ணி 1 கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பையும் மாங்காவையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு, மாங்காவும் இருந்த இடம் தெரியாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிரும். இல்லைனா நீங்கள் ஒரு பருப்பு மத்தால கூட மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இது நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கோங்க. கடுகு வெடித்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு வதங்குற வரை மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர்றது வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாங்காய் பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா நான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் இன்னொரு வகையாக பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் கூட போட்டு பண்ணலாம். அதை நீங்கள் சப்பாத்தியோட, அப்புறமா கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பு மாங்காய், அதை இது கூட ஊற்றிடலாம். இப்போ இந்த பருப்பு நம்ம வேக வைக்கும் போது இது கூட உப்பு சேர்க்கலை, அதனால இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் தக்காளி சேர்க்கலை. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பருப்பு எல்லாம் போட்டு வேக வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு தக்காளியும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்புலேருந்து நீங்கள் இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாங்காய் பருப்பு கடையல் ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பருப்பு கடையிலையும் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.